இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த நாளிலும் கூட இந்த அருமையான வார்த்தையை குறித்து நாம் தியானிக்கிற பொழுது இங்கே சீஷர்கள் அங்கே பயந்து போன ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறதை நாம பார்க்கிறோம். சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினாலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அதன் பிறகு யூதர்கள் ஆண்டவருடைய சீஷர்களையும் என்ன செய்கிறார்கள்? பிடித்து கொலை செய்வதற்காக அவர்கள் அங்கே வகை தேடி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யூதர்களுக்கு பயந்து போய் கதவுகளை பூட்டி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பயந்து ஒளித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இயேசு வந்து நடுவே நின்று நம்ம அந்த நாள்ல ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு இடத்துல நடுவில் வந்து அவர் நிற்கிற பொழுது அந்த இடத்திலே முதலாவது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? சமாதானத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் வந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் அந்த நடுவிலே அந்த அறையிலே அந்த சீஷர்களுக்கு நடுவிலே வந்து நிற்கிற பொழுது முதலாவது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் சமாதானம். இன்றைக்கு உலகம் சமாதானத்தை தேடி ஓடுகிறதை நாம பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் உள்ளத்துல எதைத்தான் தேடுகிறான்? சமாதானத்தை தான் தேடுகிறதை நாம பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது கடைசி காலத்துல மாம்சமான ஒன்றுக்கும் சமாதானம் இராது. யாரை பார்த்தாலும் ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு திகில், உள்ளத்துக்குள்ள சமாதானம் இல்லை. என்ன ஆகுமோ, யாதாகுமோ, எல்லார் உள்ளத்திலையும் ஒரு பயமும் ஒரு கலக்கமும் இருக்கிறதை நாம பார்க்கிறோம். சமாதானம் இல்லாத மனிதர்களை நாம பார்க்கிறோம். ஒருவேளை வெளியே அவங்க என்ன செய்யலாம்? நல்ல சமாதானமா மகிழ்ச்சியா இருக்கிறது போல காட்டி கொள்ளலாம். ஆனால் உண்மையாக அவங்க இருதயத்தை பார்க்கிற பொழுது சமாதானம் இல்லாமல் வாழ்கிற மக்களை நாம பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில சமாதானம் வர வேண்டும் என்று சொன்னால் இயேசு வந்து நடுவே நிற்கணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வருகிற பொழுது அங்கே சமாதானம் நமக்கு வருகிறது. இங்க சீஷர்களுக்கு மத்தியில ஆண்டவர் வந்து நிற்கிறார். நம்ம அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். எங்க சந்தோஷம் வரும்? எங்க மகிழ்ச்சி வரும்? எங்க சமாதானம் வரும்? ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துலதான் சமாதானம். மயம் நிறைந்து நம்ம காணப்படலாம், கலங்கி போய் இருக்கலாம், திகைத்து போய் நிற்கலாம், திகிலோடு காணப்படலாம். ஆண்டவர் நம் நடுவில் வரும் பொழுது நமக்கு சமாதானம் உண்டு. இன்றைக்கும் கூட குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாம இருக்கலாம். ஆண்டவர் நம்முடைய வீடுகளுக்குள்ளே வரும் பொழுது, நம்முடைய வீட்டுல நடுவுல அவர் வாசம் பண்ணும் பொழுது ஆண்டவர் விரும்புகிறதே என்ன? மனிதர்கள் நடுவுல தான் அவர் வாசம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகள் மத்தியில ஆண்டவர் வாசம் பண்ணணும்னு விரும்புகிறார். அவர் எங்கோ பரலோகத்துல கண்ணு கெட்டாத ஒரு தூரத்துல இருக்கிற ஒரு தேவன் அல்ல. ஆண்டவர் விரும்புகிறது மனிதர்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ண வேண்டும். நான் அவர்கள் நடுவே வாசம் பண்ணி, நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் நடுவே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி வசனம் சொல்கிறதை பார்க்கிறோம். நான் அவர்கள் நடுவே வாசம் பண்ணி நான் அவர்களுக்குள்ளே உலாவுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய விருப்பம் என்ன? அவருடைய பிள்ளைகளோடு அவர் வாசம் பண்ண வேண்டும், அவர்கள் நடுவிலே அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் அநேக நேரங்களில் அதை உணராமல் இருக்கிறோம். நம்முடைய வீடுகளிலே ஆண்டவர் வாசம் பண்ணும் பொழுதுதான் உண்மையான ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் வீட்டுல உண்டாகும். வாசிக்கிறோம் சங்கீதத்திலே, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எப்போ நம்ம அலங்கத்துக்குள்ள ஆண்டவர் வந்து வாசம் பண்ணுகிற பொழுது, நம்ம அரண்மனைகள்ல நம்ம வீடுகள்ல ஆண்டவர் தங்கி இருக்கிற பொழுதுதான் அங்கே நமக்கு சமாதானமும் சுகமும் உண்டாகும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த ஆண்டவரை நம்ம தினந்தோறும் வருந்தி அழைக்கணும். ஆண்டவரே, எங்கள் நடுவிலே வாசம் பண்ணும் ஆண்டவரே, உங்க சமாதானத்தினால எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எம்மாவூருக்கு போன சீஷர்கள் அவர் வந்து அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். அவங்க வருந்தி அழைத்தார்கள். பொழுது போயிற்று, எங்களோடு தங்கியிரும் என்று சொல்லி அவர்கள் வருந்தி அழைத்த போது அவர்கள் நடுவிலே ஆண்டவர் பிரசன்னமாகி தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். நாமும் கூட ஆண்டவரை வருந்தி அழைக்க வேண்டும். நம் நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிற பொழுது ஒரு பரிபூரண சமாதானம் நமக்கு உண்டு. நம்ம உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணும் பொழுது, எப்பொழுதும் அவர் பிரசன்னத்துல நம்ம இருக்கிற பொழுது
பெரிய காரியமாக இருந்தால், பெரிய பிரச்சனையாக, மலை போன்ற சோதனைகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் இந்த தேவ சமாதானம் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கும் என்பதுல சந்தேகமே இல்லை. அடுத்ததாக, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். இன்னைக்கு பிள்ளைகளை குறித்ததான அநேக பெற்றோர்களுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து பெற்றோர்கள் கவலைப்படுகிறதை நாம பார்க்கிறோம். ஆண்டவர் நம்ம பிள்ளைகள் மத்தியில, நம்ம பிள்ளைகளோடு நடுவில் அவர் வாசம் பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் வீட்டுக்குள்ள வரும் பொழுதுதான் நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு, ஆண்டவர் நம்ம மத்தியில வாசம் பண்ணுகிற பொழுது பிள்ளைகள் என்ன செய்வாங்க? பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஆனா இயேசு வந்த வீட்டுலதான் சந்தோஷம். இயேசு எந்த வீட்டுக்குள்ள வந்தாரோ அந்த வீட்டுக்குள்ள சமாதானம். எந்த வீட்டுல அவர் ஆண்டவர் காலடி எடுத்து வைத்தாரோ அந்த குடும்பத்துல ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்தார். முதலாவது ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது, ஒரு மனிதனை, கலங்கி போய் இருக்கிற மனிதனை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, உனக்கு சமாதானம். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் சமாதானம். நம்ம நடுவுல, நம்ம வீட்டுல, நம்ம வாழ்க்கைக்குள்ளாக இயேசு வருகிற பொழுது அவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் சமாதானம். இந்த உலகத்துல சமாதானத்துக்கு ஈடு எதுவுமே இல்லை. ஆண்டவர் சமாதானம் கொடுக்கும்போது, கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுத்தாருன்னா எந்த பிரச்சனையும், எந்த சூழ்நிலையும், எந்த மனிதனும் அவனை கலங்க பண்ண முடியாது என்று சொல்லி யோபின் புஸ்தகத்திலே நாம பார்க்கிறோம். அந்த சமாதானம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வரும்போது, நம்ம நடுவில் அவர் வாசம் பண்ணுகிற பொழுது அவருடைய சமாதானத்தை நமக்கு தருகிறார். அவருடைய பிரசன்னத்தை நமக்கு தருகிறார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சங்கீதத்திலே சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவர் விரும்புகிற இடமாக நம்முடைய வீடு, என்றென்றைக்கும் அவர் தங்குகிற இடமாக நம்முடைய வீடு இருக்கிற பொழுது, நம்முடைய குடும்பம் இருக்கிற பொழுது ஆண்டவர் வந்து நின்று, நம் நடுவே வந்து நின்று அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த சந்தோஷம், சமாதானம் உண்டாகும் என்பதிலே சந்தேகம் இல்லை. நாம் இந்த காலையிலே கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். அந்த சமாதானத்தை கர்த்தர் எங்கள் வீடுகளிலே, எங்கள் குடும்பங்களிலே, பூட்டப்பட்ட அறைகளுக்குள்ளாக, பூட்டப்பட்ட கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் நடுவே வந்து நின்று சமாதானத்தை கொடுத்தது போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே, எங்கள் வீடுகளிலே, எங்களுடைய உள்ளங்களிலே ஆண்டவரே, அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளிலே நாங்கள் காணப்பட்டாலும் கர்த்தர் எங்கள் நடுவிலே கடந்து வந்து சமாதானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை என்று சொல்லி கலங்கி போயிருக்கிற ஒவ்வொருவர் வீடுகளிலும், ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் கர்த்தர் கடந்து வந்து சமாதானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை